வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை அதிகரிப்பு என்னுடைய தனி தீர்மானம் அல்ல, அமைச்சர் கம்மன்பில மொட்டுக்கட்சி செயலாளருக்கு பதில். எரிபொருள் பிரச்சினையை தீர்க்க ஜனாதிபதியிடமிருந்து நீண்ட கால திட்டம். கொரோனா கொத்தணியில் நேற்றும் கம்பகா மாவட்டத்தில் அதிக தொற்றாளர்கள். பாடசாலைகளை மீண்டும் திறக்கும் போது சிறுவர் நோய் நிபுணத்துவர்களிடமும் ஆலோசனை பெறுமாறு பிரதமர் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு. கொழும்பில் டெங்கு பரவும் இடங்களை தேடி ட்ரோன் கேமராக்களை பறக்க விடுகின்றனர் போலீசார். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்ததனூடாக எமது நாட்டில் எரிபொருள் விலை தொடர்பில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. விலையை அதிகரிப்பதற்காக எடுத்த தீர்மானம் தொடர்பில் இவ்விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் உதய கம்மன்பில மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். அமைச்சர் விலை அதிகரிப்பை அறிவித்ததன் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் இவ்விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சருக்கு எதிராக அறிவிப்பொன்றை வெளியிட்டார். இதன் காரணமாக அமைச்சர் கம்பன்பில ஊடக சந்திப்பிற்கு வருகை தந்து இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்ட விதத்தை தெளிவுபடுத்தினார். இதேவேளை எரிபொருள் விலை பிரச்சினைக்கு அப்பால் சென்றுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்கவும், எரிபொருளில் மாத்திரம் தங்கியிராமல் நாட்டில் உள்ள சக்தி வளத்தை பயன்படுத்தவும் தற்போது ஜனாதிபதி அவர்கள் விசேட கவனம் செலுத்தியுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுவதனூடாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் அதன் தலைவர்களை அவமானப்படுத்தும் முயற்சி ஒன்று எடுக்கப்பட்டதா என்பது தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் நேற்று அறிவித்தார். விடயதானத்திற்கு பொறுப்பான அமைச்சர் இதற்கு நேரடி பொறுப்பு கூற வேண்டியவர் எனவும், இவ்வாறான நிலைமை ஏற்படுத்தியமை தொடர்பில் முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பதவி விலக வேண்டும் என அவர் விடுத்திருந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மக்கள் மய அரசாங்கம் என்ற அடிப்படையில் இவ்வாறான நிலைமை ஏற்படக்கூடும் என்பதை தெரிந்து கொண்டு சரியான தருணத்தில் தேவையான தீர்மானங்களை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் எடுக்காமையினூடாக அரசாங்கம் இவ்வாறான அசௌகரியத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அவ்வறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் கொரோனா பரவலுக்கு மத்தியில் கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ள சந்தர்ப்பத்தில் மக்கள் மீது மேலும் அழுத்தங்களை பிரயோகிக்க கூடாது எனவும் இந்நிலைமை மாற வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரிய மக்கள் புரட்சியின் பின்னர் நாட்டில் இருந்த பேரரசு வகையிலான அரசாங்கத்தை விரட்டி அடித்து மக்கள் மய அரசாங்கத்தை உருவாக்கி பாரிய பல சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு எமது தாய்நாட்டின் அபிவிருத்திக்கென அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வரும் இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் வேண்டுமென்று எமது கட்சி மற்றும் அதன் தலைவர்களை அவமானப்படுத்தும் நோக்கில் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளதாக சாகர காரியவசம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சாகர காரியவசம் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் அமைச்சர் உதய கம்மன்பில சக்தி வளத்துறை அமைச்சில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டார். 2020 நவம்பர் மாதத்திலிருந்து உலக சந்தையில் தொடர்ச்சியாக எரிபொருள் விலை அதிகரிக்க ஆரம்பித்த காலப்பகுதியிலிருந்து திரைசேரியோடு அவ்வப்போது கலந்துரையாடி 3 சந்தர்ப்பங்களில் எரிபொருள் மீதான வரியினை நீக்குவதற்கு நான் நடவடிக்கை எடுத்தேன். திரைசேரியினால் தொடர்ந்தும் வரி நீக்கல் நடவடிக்கையினை முன்னெடுக்க முடியாது போன்ற சந்தர்ப்பத்தில் நான் 2021 பிப்ரவரி மாதம் 15 அமைச்சரவை முன்பாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் பொதுவாக சக்தி வளத்துறைகளும் எதிர்கொண்டுள்ள பிரச்சினை தொடர்பில் தெளிவுபடுத்தினேன். அதற்கமைய இந்த சக்தி வளைத்துறை பிரச்சினையை தீர்ப்பதற்கு பிரதமர் தலைமையில் அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த குழு 3 முறை கலந்துரையாடல்களை மேற்கொண்டதன் பின்னர் மே மாதம் 12 எரிபொருள் விலையில் திருத்தங்களை மேற்கொள்ள தீர்மானித்தது. அது தொடர்பில் ஜனாதிபதியின் இணக்கப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்கான பொறுப்பு என்னிடம் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி இது தொடர்பில் எமது அமைச்சின் அதிகாரிகளோடு நீண்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்கு இதனை வாழ்க்கை செலவு தொடர்பான அமைச்சரவை உபகுழுவுக்கு அனுப்ப தீர்மானித்தார். 2021 ஜூன் மாதம் 9 வாழ்க்கை செலவு தொடர்பான அமைச்சரவை உபகுழு கூடியது. வாழ்க்கை செலவுக்கு குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விலை அதிகரிப்பின் மாற்று வழிமுறைகள் தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பின்னரே ஒவ்வொரு எரிபொருளையும் இந்த விலையின் அடிப்படையில் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. விலை அதிகரிப்பிற்கு நிதி அமைச்சரின் எழுத்து மூலமான அனுமதியை பெற வேண்டும். ஜூன் 9 இது தொடர்பான பேச்சுவார்த்தை இருந்தது. ஜூன் 10 நிதி அமைச்சர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச
ராஜபக்ச விலை அதிகரிப்பிற்கு எழுத்து மூலமான இணக்கப்பாட்டை எனக்கு அனுப்பினார். அதன் அடிப்படையிலேயே எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டது. ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட முழு அரசாங்கமும் எடுத்த தீர்மானத்தை அறிவித்ததை மாத்திரமே நான் செய்தேன். அப்படி என்றால் இந்த சாகர காரியவசம் அவர்கள் தாக்குதல் நடத்துவது என் மீது அல்ல. அந்த கட்சி உருவாக்கிய ஒரே ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்ச மீதே தாக்குதல் நடத்துகிறார். அந்த கட்சியில் இன்றும் அன்புக்குரிய தலைவரான மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மீதே தாக்குதல் நடத்துகிறார். அவர்கள் எடுத்த தீர்மானத்திற்கு எதிராக பாரிய தாக்குதலை நடத்துவதனூடாக சாகர காரியவசம் அவர்கள் பாரிய குற்றம் ஒன்றை இழைத்துள்ளார். மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் அவர்களே. அப்படி என்றால் யார் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும்? நீங்களா இல்லை நானா? சாகர காரியவசம் அவர்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிட முடியும். அதை எவருக்கும் கேள்வி எழுப்ப முடியாது. ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதான செயலாளர் என்ற அடிப்படையில் அறிவிப்பொன்றை வெளியிட வேண்டுமெனில் கட்சியின் உள்ளக கலந்துரையாடலின் பின்னர் கட்சியின் கருத்தையே முன்வைக்க வேண்டும். இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு அமர்ந்து கலந்துரையாடிய மத்திய அல்லது அரசியல் சபையின் சிரேஷ்ட அமைச்சர்கள் யார் என்பதை முடியுமானால் அறிவிக்குமாறு நான் சாகர காரியவசம் அவர்களுக்கு சவால் விடுக்கின்றேன். இதேவேளை எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுவதற்கான காரணங்கள் தொடர்பில் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர்கள் தலைமையில் இடம்பெற்ற வாழ்க்கை செலவு தொடர்பான குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் ஒரு பேரலின் விலை $70 கடந்துள்ளதோடு இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளே காணப்படுகின்றன. 2019 ஆண்டு கனிய எண்ணெய் இறக்குமதிக்கென $3677 மில்லியன் $, செலவிடப்பட்டுள்ளதோடு வாகன இறக்குமதி நிறுத்தப்பட்டதனூடாக சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை குறைந்தமை உள்ளிட்ட விடயங்களால் 2020 ஆண்டு இச்செலவை $2325 மில்லியன் $, குறைப்பதற்கு அரசாங்கத்திற்கு முடிந்தது. 2021 ஆண்டு உலக வர்த்தக சந்தையில் கச்சா எண்ணெய் ஒரு பேரலின் விலை $70 விட அதிகரித்தமை மற்றும் மேலும் சில காரணிகளால் $4000 மில்லியன் $, பணம் எரிபொருள் இறக்குமதிக்கென செலவாகிறது. இது ஒட்டுமொத்த அந்நிய செலாவணி வருமானத்தில் 1/3 பங்கு அண்மித்த தொகை என ஜனாதிபதி ஊடக பிரிவு சுட்டிக்காட்டுகிறது. இந்நிலைமை காரணமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் நட்டமடையும் நிறுவனமாக மாறியுள்ளது. இதற்கென இலங்கை மத்திய வங்கி மற்றும் மக்கள் வங்கி ஆகியவற்றிடமிருந்து கடன் பெற்றுக் கொண்டுள்ளதால் குறித்த இரு வங்கிகளுக்கும் $652 பில்லியன் கடன் செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கென அதிக வட்டியும் செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு சுட்டிக்காட்டுகிறது. தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு பயண கட்டுப்பாடு சுற்றுவட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என வாழ்க்கை செலவு குழு உறுதிப்படுத்தியுள்ளது. தனியார் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகளுக்காக 100% காணப்படும் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என அக்குழு தெரிவிக்கிறது. போக்குவரத்திற்காக எலக்ட்ரிக் வாகனம் மற்றும் ரயில் சேவையினை முடிந்த அளவு மின்சாரத்தை பயன்படுத்தி செயற்படுத்த வேண்டிய நிலைமைகளை உருவாக்க வேண்டும் எனவும் இக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. எலக்ட்ரிக் வாகனங்களின் பயன்பாட்டை பிரபலியப்படுத்துதல், முச்சக்கர வண்டிக்கென எலக்ட்ரிக் என்ஜின்களை பெற்றுக் கொடுத்தல் ஆகிய விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய நிலைமையின் கீழ் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுவதற்கு மேலதிகமாக இறக்குமதி எரிபொருள் மீது தங்கி காணப்படுகின்ற நுகர்வு சுற்றுவட்டத்தை மாற்றுவதற்கான பல யோசனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான விடயங்களையும் அரசாங்கம் கையாள எதிர்பார்த்துள்ளது. ஒவ்வொரு வீடுகளுக்கும் பாடசாலை, வைத்தியசாலை மற்றும் அரச கட்டிடங்களுக்கென சூரிய சக்தி மின் உபகரண தொகுதியினை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் பலரும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டனர். இந்த தீர்மானத்தை எடுக்கும் போது நிதி அமைச்சு மற்றும் தகுந்த அதிகாரிகள் இணைந்து கலந்துரையாடிய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் என்ற வகையில் ஒரு பக்கம் அரச நிறுவனங்களின் பாதுகாப்பு, அரசு வருமானங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். எதிர்காலத்தில் ஜனாதிபதியும் பிரதமரும் அமைச்சரவையுடன் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றை எடுப்பார்கள். அரசாங்கம் ஒருபோதும் மக்கள் மீது சுமையை திணிக்கும் நடவடிக்கையினை மேற்கொள்ளாது. தற்போது இருக்கும் பிரச்சினைகளுக்கு மத்தியில் வேறு மாற்று வழி இல்லாமையின் காரணமாகவே எரிபொருள் விலை அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டது. பஸ் கட்டணத்தை அதிகரிக்க மாட்டோம் என நாம் மக்களுக்கு தெளிவாக கூறுகின்றோம். எனினும் நாம் பஸ் உரிமையாளர்களுக்கு கடந்த காலத்தை போன்று சில நிவாரணங்களை வழங்கவுள்ளோம். கடந்த காலங்களில் 3 லட்சம் கடன் வழங்கினோம், லீசிங் நிவாரணம் வழங்கினோம். முடிந்த அனைத்தையும் தருவோம். எரிபொருள் நிவாரணம் அல்லது வாழ்வாதார உதவிகள் என்பவற்றில் ஒன்றை நாம் வழங்குவோம். இது தொடர்பில் எதிர்காலத்தில் கலந்துரையாடப்படும். இன்றைய தினமும் நாட்டில் 1886 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. அதேபோல் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நேற்றைய தினம் 63 கொரோனா மரணங்களை உறுதிப்படுத்தினார்.
நேற்றைய தினம் 2354 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகினர். இதில் 14 பேர் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்தவர்கள். நேற்று அடையாளம் காணப்பட்டவர்களில் 561 பேர் கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். கொழும்பில் 528 பேரும், களுத்துறையில் 313 பேரும், யாழ்ப்பாணத்தில் 111 பேரும், கேகாலையில் 105 பேரும் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். அதற்கமைய இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,33,163 அதிகரித்துள்ளது. வைத்தியசாலை மற்றும் சிகிச்சை மத்திய நிலையங்களில் 32,480 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,88,547 பேர் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். இதேவேளை 63 கொரோனா மரணங்கள் தொடர்பான தகவலை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இன்று காலை உறுதி செய்தார். மே 23ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 12 கொரோனா மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. ஜூன் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை 51 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. இவ்வாறு மரணித்தவர்களில் 30 பெண்களும் 33 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர். வீடுகளிலேயே 7 பேர் உயிரிழந்துள்ளதோடு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் 9 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. 47 பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளனர். அதற்கமைய இலங்கையில் கொரோனா தொற்றினால் மரணித்தோர் எண்ணிக்கை 2136 அதிகரித்துள்ளது. கோவிட்-19 நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வேலை திட்டம் தற்போது வெற்றிகரமாக இடம்பெற்று வருகிறது. தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையின் கீழ் ஒரு நாளில் அதிக அளவான தடுப்பூசி நேற்றைய தினம் செலுத்தப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் செலுத்திக் கொண்ட சகலருக்கும் இரண்டாவது டோஸ் செலுத்துவதற்கு தேவையான தடுப்பூசி நாட்டில் உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். அதனால் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என அனுராதபுரம் பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் தெரிவித்தார். நேற்று எமக்கு மிக முக்கியமான நாள். ஒரு நாளில் அதிகளவான தடுப்பூசி நேற்று செலுத்தப்பட்டது. 1,38,000 தடுப்பூசி நேற்று செலுத்தப்பட்டது. சில பகுதிகளில் மக்கள் தமக்கான திகதிக்கு முன்னதாகவே வந்து சினோஃபார்ம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர். தயவு செய்து அவ்வாறு செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம். காரணம், தற்போது முதல் டோஸ் செலுத்தப்பட்டுள்ள சகலருக்கும் இரண்டாவது டோஸை செலுத்துவதற்கு தேவையான சைனோஃபார்ம் தடுப்பூசி தொகை எமது நாட்டில் இருக்கிறது. சினோஃபார்ம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் கட்டாயம் செலுத்திக் கொள்ள வேண்டும். சினோஃபார்ம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸை செலுத்திக் கொண்டு 2 வாரங்களின் பின்னரே உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் 12,69,157 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இதன் இரண்டாவது டோஸ் 1,54,640 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதல் டோஸ் 9,55,242 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளதோடு இரண்டாவது டோஸ் 3,55,358 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசி 64,984 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. களுத்துறை நகர் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள அரச ஊழியர்கள் 1000 பேருக்கு இரண்டாவது டோஸ் சைனோஃபார்ம் செலுத்தும் நடவடிக்கை நகரசபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. எல்ல பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஹீலோய பகுதியில் 60 வயதிற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை அல் யாசின் முஸ்லிம் வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ இந்நடவடிக்கைகளை நேரில் சென்று பார்வையிட்டார். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை தங்கல்ல நகரசபை வளாகத்தில் இடம்பெற்றது. கண்டி நகரசபைக்குட்பட்ட பகுதிகளில் இன்று இடம்பெறவிருந்த கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை செவ்வாய்க்கிழமை இடம்பெறும் என ராஜாங்க அமைச்சர் டிலும் அமுனுகம தெரிவித்தார். கண்டி மாநகர சபை பகுதிக்கு உட்பட்ட பிரதேசங்களில் வாழும் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு வாக்காளர் இடாப்பை அடிப்படையாக வைத்து தடுப்பூசி செலுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். கோரளைப்பற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்குட்பட்ட பகுதியில் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு 25,000 தடுப்பூசிகள் முதற்கட்டமாக கிடைத்த நிலையில் 14 சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களூடாக தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது.
மட்டக்களப்பில் 6வது நாளாக தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. நேற்று வரை 16,409 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாகலிங்கம் மயூரன் தெரிவித்தார். இன்றைய தினம் மட்டக்களப்பு பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட சின்ன ஊரணி உள்ளிட்ட பகுதிகளில் கர்ப்பிணி தாய்மாருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்றது. இதேவேளை ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை மட்டக்களப்பு பெரியோவான் கிறிஸ்தவ தேவாலயத்தில் இடம்பெற்றது. இந்த கொரோனா தொற்றால நிறைய உயிர்கள் மடிஞ்சு கொண்டு போறாங்க. இது அரசாங்கங்களுக்கு எங்களோட பாதுகாப்புக்காகவும் நாங்கள் மற்றவர்களுக்கு இந்த நோய் காவியம் பரவாமல் இருக்கிறதுக்காகவும் அரசாங்கம் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்கிறபடினால ஆடை தொழிற்சாலையில் அநேக வருமானங்கள் அரசாங்கத்துக்கு எடுத்து கொடுக்குற பெருமை எங்களை சார்வது போல அரசாங்கம் எங்களை போன்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மிகவும் ஒரு உதவியாக இது செய்கிறபடினால் அரசாங்கத்துக்கும் நன்றி சொல்வதோடு எங்கள் நிறுவனத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். மக்களை பாதுகாக்கிறதுக்காக இப்படி இலவசமாக ஊசடிச்சு செய்கிறது பெரிய காரியம். இலவசமாக அரசாங்கம் எங்களுக்கு இந்த ஊசியை தந்திருக்காங்க. அதுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு நன்றி சொல்கிறோம். லிந்துல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட 1000 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் செலுத்தும் நடவடிக்கை இன்று ஹோல்புரூக் தமிழ் மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றது. பொகவந்தலாவ சுகாதார வைத்திய அதிகார பிரிவுக்குட்பட்ட மக்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்றது. இன்று சுமார் 750 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் செலுத்தப்பட்டது. டிக்கோயா என்ஃபீல்ட் தோட்டத்தில் உள்ள 400 பேருக்கு இன்றைய தினம் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் செலுத்தப்பட்டதாக சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். ஹட்டன் கொட்டகல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வாழும் 60 வயதுக்கு மேற்பட்ட 1100 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை இன்றைய தினம் கொட்டகலை தமிழ் மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றது. கொரோனா வைரஸ் பரவலில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்காகவே தனிமைப்படுத்தல் சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அவற்றை சரியாக நடைமுறைப்படுத்த பாதுகாப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். எனினும் சிலர் பொறுப்பற்ற ரீதியில் இந்த சட்டத்தை மீறி செயல்படுவதை எம்மால் காண முடிகின்றது. இதுவரை தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக ஒரு நாளில் அதிக அளவானோர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். தொற்று நோய் பிரிவு நிபுணத்துவர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய எதிர்வரும் 21ஆம் தேதி வரை தொடர்ந்தும் பயண கட்டுப்பாடு நடவடிக்கைகளை முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்தது. அதற்கமைய இன்றைய தினமும் நாடு முழுவதும் பயண கட்டுப்பாடு நடவடிக்கைகள் அமுலில் உள்ளதோடு தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி செயற்படுவோரை கண்டறியும் சுற்றிவளைப்பும் மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த வருடம் மார்ச் மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னர் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் நேற்றைய தினமே அதிக அளவானோர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். அதற்கமைய நேற்றைய தினத்தில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 1353 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய இதுவரை மொத்தமாக 31,395 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை ராஜகிரி பகுதியில் பயண தடை கட்டுப்பாடுகளை மீறி செயற்படும் நபர்களை அடையாளம் காணும் ட்ரோன் சுற்றிவளைப்பின் போது 9 பேர் கைது செய்யப்பட்டனர். மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் 14 இடங்களில் 5268 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களில் 188 பேர் மீள திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இதேவேளை தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் எதிர்வரும் சில தினங்களுக்கு சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி செயற்படுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். සංචාරන සීමාව ලබන 21 වෙනිදා දක්වා பயணத்தடை கட்டுப்பாடுகள் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்பதால் எதிர்வரும் 7 நாட்கள் மிகவும் தீர்மானமிக்கவை என்பதால் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து அதற்கு இணைவாக செயற்பட வேண்டியது அவசியமாகும். உங்களுக்கு வைத்தியசாலைக்கு செல்வதற்கும் அருகிலுள்ள மருந்தகங்களுக்கு செல்வதற்கும் வாய்ப்பு வழங்கப்படும். டெலிவரி சேவை மேலும் விஸ்தீரப்படுத்தப்படும். அதேவேளை குறுக்கு வீதிகளுக்குள்ளும் சென்று மக்களுக்கு சேவையினை வழங்குமாறு டெலிவரி சேவையினை முன்னெடுப்போரிடம் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். அதேபோல் அத்தியாவசிய சேவைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும். அத்தியாவசிய சேவையில் உள்ளவர்கள் கொழும்புக்குள் வரும்போது ஏனைய பகுதிகளுக்கு செல்லும் போது அசௌகரியம் ஏற்படாத வகையில் திட்டம் ஒன்று அடுத்த வாரம் முன்னெடுக்கப்படும். ශ්‍රී ලංකා පොලිසිය බලාපොරොත්තු වෙනවා. உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு மக்களுக்கு வசதிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய பொருளாதார மத்திய நிலையங்களை இன்றைய தினமும் திறந்து வைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இன்று காலை பேலியகுட மெனிங் மொத்த வர்த்தக சந்தைக்கு அதிக அளவான மரக்கறிகள் கொண்டுவரப்பட்டிருந்தமையை காணக்கூடியதாக இருந்தது. மரக்கறிகள் பலவற்றின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையிலும் வர்த்தகர்களின் வருகையில் வீழ்ச்சி காணப்பட்டதாக பொருளாதார மத்திய நிலைய வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். எவ்வாறெனினும் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளதால் டெலிவரி சேவையினை முன்னெடுத்து
எடுத்துச் செல்வது பிரச்சினைக்குரியதாக மாறியுள்ளதென நடமாட்ட வர்த்தக சேவையில் இணைந்துள்ள வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை இன்றைய தினம் பாலியகுடம் மீன் சந்தைக்கு சாதாரண அளவு மீன்கள் கிடைத்திருந்த போதிலும் பல மீன் வர்க்கங்களின் விலை அதிகரித்திருந்தமையை காணக்கூடியதாக இருந்தது. பாடசாலை மீள ஆரம்பிக்கப்படும் போது சிறுவர் நோய் நிபுணத்துவ வைத்தியர்களின் ஆலோசனை மற்றும் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ளுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பாடசாலைகளை மீளத் திறத்தல், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசியினை செலுத்துதல் ஆகிய விடயங்கள் தொடர்பில் அலரி மாளிகையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டதன் பின்னர் கட்டம் கட்டமாக பாடசாலைகளை மீள ஆரம்பிக்க வேண்டியது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததென பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கு தேவையான தடுப்பூசினை வழங்கும் நடவடிக்கையினை சுகாதார அமைச்சின் கீழ் முன்னெடுக்க முடியும் என பிரதமர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 99 கல்வி வலயங்களுக்கு சிறுவர் நோய் நிபுணத்துவ வைத்தியர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளை நியமித்து ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாக அச்சங்கம் இச்சந்திப்பின் போது குறிப்பிட்டது. பாடசாலை மீள ஆரம்பிக்கப்படுவதற்கு இணைவாக தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுமானால் 11 மற்றும் 13ஆம் தர மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்தார். நாட்டின் எதிர்கால சந்ததியினர் மற்றும் அவர்களுக்கு வழிகாட்டும் ஆசிரியர்களை பாதுகாக்க அரசாங்கம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நடவடிக்கை எடுக்கும் என பிரதமர் தெரிவித்தார். பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்களை பாதுகாப்பு நடைமுறைகளின் கீழ் பாடசாலைக்கு அழைத்து வருவது தொடர்பில் வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் என தெரிவித்த பிரதமர் பிள்ளைகளை அழைத்து வரும் போது பின்பற்ற வேண்டிய சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் கோரிக்கை விடுத்தார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கோவிட் நோய் எதிர்ப்பு சக்திக்கான தடுப்பூசியினை வழங்கும் போது பிரதமரின் பாரியார் ஷிரந்தி ராஜபக்ச வழங்கிய ஒத்துழைப்பு தொடர்பில் சிறுவர் நோய் நிபுணத்துவ வைத்தியர்கள் சங்கம் தனது நன்றியினை தெரிவித்தது. இக்கலந்துரையாடலில் கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாட்டில் தற்போது அதிக அளவானோரின் கவனத்திற்குள்ளான விடயமாக கொரோனா வைரஸ் பரவல் காணப்படுகிறது. எனினும் இதற்கிடையில் இன்னுமொரு நோய் பரவல் குறித்து நாம் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அதுதான் டெங்கு. டெங்கு அபாயத்தில் இருந்து மக்களை மீட்க போலீசார் இன்று முதல் நாடளாவிய ரீதியில் விசேட நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். டெங்கு பரவல் அதிகமுள்ள கொழும்பு நகரில் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை போலீசார் மக்களின் பாதுகாப்பிற்காக முன்னெடுக்கின்றனர். போலீஸ், சுற்றுச்சூழல் பிரிவைச் சேர்ந்த சமூக போலீஸ் பிரிவு மற்றும் விசேட அதிரடிப்படை ஆகியன இணைந்து இவ்வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றன. இதன் கீழ் புகை விசிறுதல், அதிக அபாய பகுதியில் உள்ள மக்களை அறிவுறுத்துதல் ஆகிய செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. டெங்கு பரவல் அதிக அளவில் காணப்படுகின்ற கொழும்பு நகரின் தோட்டப்புற வீடுகள், தொடர்மாடி குடியிருப்புகள் ஆகிய மக்கள் சரிந்து வாழும் பகுதிகளில் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. டெங்கு நுளம்புகள் பரவக்கூடிய இடங்களை ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி கண்டறிந்து அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதே இதன் நோக்கமாகும். மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இந்நடவடிக்கைகளை பார்வையிட்டார். தற்போதைய காலநிலை காரணமாக டெங்கு நுளம்புகள் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் டெங்கு நுளம்புகள் பரவக்கூடிய வகையில் கவன ஈனமாக செயற்படுவோர் தொடர்பில் கண்டறிவோம். சகலரும் தங்களுடைய சுற்றாடலை சுத்தமாக வைத்திருந்தால் டெங்கு நோய் பரவலில் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இதேவேளை சுத்தமானதும் பசுமையானதுமான ஏறாவூர் நகரை நோக்கி எனும் வேலை திட்டத்தின் கீழ் ஏறாவூர் நகரசபை தலைவரின் தலைமையில் ஏறாவூர் நகரசபைக்குட்பட்ட பகுதியில் அதிகரித்து வரும் டெங்கு நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய டெங்கு பரவும் இடங்களை கண்டறிந்து அப்பகுதிகளில் விசேட சிரமதான பணிகள் இடம்பெறுகின்றன. வெலிகம பொல்வத்து மோதர பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 219 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 9 சந்தேக நபர்களும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை பல்வேறு போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய தெல்பாலா எனப்படும் கருப்பையா பாலன் என்பவரின் மகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடற்படை வெலிகம பொல்வத்து மோதர கரையோர பகுதியில் நேற்றிரவு மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 219 கிலோகிராமிற்கும் அதிக எடை கொண்ட ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. கடல் வழியாக இப்போதைப் பொருள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவிக்கின்றனர். நெடுநாட்களாக மீன்பிடி படகுகள் ஊடாக கொண்டுவரப்பட்டு வெலிகம பிரதேசத்திற்கு அண்மித்த பகுதியில் உள்ள கடலில் டிங்கி படகொன்றிற்கு மாற்றும் போது இச்சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு
அமைய இந்த போதைப் பொருள் தொகை ஈரான் மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதியிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனை அனுப்பியவர் தற்போது ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் துபாய் நகரில் வசித்து வரும் இலங்கையர் என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 6 பேர் பிரதான படகில் இருந்தவர்கள், 3 சிறிய படகுகளில் இருந்தவர்கள், மேலும் 2 கரையில் கைது செய்யப்பட்டவர்கள். சந்தேக நபர்கள் அனைவரும் கொழும்பு பிரதான நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் ஆபத்தான போதைப் பொருட்கள் சட்டத்தின் கீழ் 7 நாட்கள் தடுத்து வைக்கும் உத்தரவு ஒன்றை பெற்றுக்கொள்ள போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். දින 7ක කාලයක් අන්තරාදායක ඖෂධ පිළිබඳ ආඥාපනතේ ප්‍රතිපාදනය යටතේ රැඳවුම් නියෝගයක් ලබා ගැනීමට පොලිස් මද්‍රව්‍ය විනාශ කාර්යාංශය කටයුතු කරමින් පවතිනවා. போதைப் பொருளின் பெறுமதி 1758 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என கடற்படை தெரிவிக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வெலிகம, அகங்கம, திக்வல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். இதேவேளை கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்த சுற்றுவளைப்பில் கருப்பையா நிர்மலா எனும் போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான இப்பெண்ணிடம் இருந்து 50 கிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 41 வயதான கருப்பையா நிர்மலா எனும் குறித்த பெண் கொழும்பு போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இவர் இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களை மேற்கொண்டு இந்தியாவிற்கு தப்பிச் சென்ற தெல்பாலா எனப்படும் கருப்பையா பாலா என்பவரின் மகள் என தெரிய வந்துள்ளது. தெல்பாலா என்பவர் கடந்த 3 வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் அனுமதி பத்திர விதிகளை மீறி மணலேற்றிச் சென்ற 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு 6 கனரக வாகனங்களும் கைப்பற்றப்பட்டதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். ஓமடியாமடு மற்றும் புனானை ஆகிய பகுதிகளில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுகின்றமை தொடர்பில் கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் சுற்றிவளைப்பை மேற்கொண்டனர். பயணக் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ள இக்காலப்பகுதியில் கேரள கஞ்சா மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளை தம்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் 10 பேர் ஏறாவூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புன்னக்குடா, செங்கலடி, கம்மின்குடா, மிச்நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இவர்களை எதிர்வரும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு ஏறாவூர் நடமாடும் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பார்க்கிறோம். வணக்கம்.